ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். வழிமேல் விழி வைத்து காத்திருக்கும் உன் காரியங்கள் கைகூட வேண்டாமா? காலங்களாக காத்திருக்கும் உன்னுடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டாமா? நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்கு நான் உனக்கு பதிலளிக்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் திண்டாட்டங்கள் அதிகமாகி போராட்டங்கள் உன் தலைக்கு மேல் போய் உன்னுடைய வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் உன்னை தேடி உன் அன்னை எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் நினைத்தபடி என் வாழ்க்கை நடக்குமா, இல்லை நான் நடக்கக்கூடாது என்று இருப்பதெல்லாம் நடந்தே தீருமா என்ற உன் கேள்விகளுக்கு விடை கொடுக்க நான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன். உன் வாசலில் வந்து நின்றாலே உன் மனதில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் என்னை துரத்தத்தான் பார்க்கிறது. உன் மனதில் மட்டுமல்லாமல் உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் என்னை வெளியே போ என்று தள்ளத்தான் பார்க்கிறது. அதையும் மீறித்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி உன் வீட்டிற்குள் வந்து இந்த குரலில் உன் வீட்டிற்குள் ஒலித்துக் கொண்டும் இருக்கிறேன். பிள்ளையே, தெய்வத்தால் நேரடியாக வர முடியாது என்பதை நீ புரிந்து கொள். வாக்கு என்பது தெய்வம் உன் குரலில் பேசிக்கொண்டிருக்கும் இந்த குரலில் நான் சொல்வது தெய்வ வாக்கு என்பதை மறந்து விடாதே. சந்தேகப்படுவதை சந்தேகப்படாமலும் சந்தேகப்படாமல் கேட்கும் குரலை சந்தேகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இந்த சந்தேகம் என்னை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் பிள்ளையே, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கத்தான் வேண்டும். ஒரு காரியத்தை கையில் எடுத்தவுடன் எனக்கு முடிந்தே தீர வேண்டும் என்று நினைப்பது மிகவும் தவறு. அது உன்னை இந்த எதிர்மறை சக்திகள் உந்தச் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தெய்வத்தின் மீது நீ பழி போட்டு தெய்வத்தை உனக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதுதான் அந்த எதிர்மறை சக்தியின் வேலை என்பதையும் மறந்து விடாதே. தங்கமே, உன் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் உன் எண்ணம் சிறக்க வேண்டும், உன் வீடு சிறக்க வேண்டும். அந்த சிறப்புத்தன்மை வேண்டும் என்றால் தெய்வ சக்திகள் நிறைந்திருக்க வேண்டும். உன் மனதில் தெய்வத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டும். தெய்வத்தின் பிடிமானம் உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அன்பு குழந்தையே, எதிர்காலம் என்பது உன்னுடைய இஷ்டத்தின் வாழ்க்கை நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திரு. அதில் எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகளையும் உன் வாயிலிருந்து கூட அல்ல, உன் மனதளவிலும் நினைத்து விடாதே. ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியம் முடிந்து விட்டது, அதில் உனக்கு சந்தோஷம் கிடைத்து விட்டது, வெற்றி கிடைத்து விட்டது என்ற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அந்த நேரத்தில் கொண்டு வந்து நீ அனுபவித்தால் அந்த வேலை உடனடியாக முடியும். ஆற்றல், உன் நினைவாற்றல் நேர்மறை சக்தியோடு கைகோர்த்தால் கட்டாயம் உன் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுக்கிறேன். போகட்டும், ஒரு மிகப்பெரிய ஆபத்து உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டில் இருக்கும் ஒருவருக்கு அந்த ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்மறையாற்றல் உந்தி தள்ளிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உன் தாய் இப்போது உன்னை தேடி வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மின்சாரத்தில் கவனமாக இரு. அந்த மின்சாரத்தின் மூலியமாக உன் குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு வழி கொடுத்தாக வேண்டும் என்று
தீர்மானித்திருக்கிறது எதிர்மறையாற்றல். கவனமாக, ஜாக்கிரதையாக நீயும் உன் குடும்பத்தாரும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஜாக்கிரதையாக இரு, கவனத்தோடு நடந்து கொள்ளச் சொல். கவனம் மட்டும் இருந்தால் கட்டாயம் ஆபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வான் எவனாக இருந்தாலும். ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே. அதே போல எதிர்மறை ஆற்றலை அழிக்க உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கொள் பிள்ளையே. செய்திருக்கும் பிள்ளைகள் நலனுக்காக காத்திரு. கட்டாயம் உன்னை தேடி வரும் நீ நினைத்தது. ஓம் சக்தி. நன்றி.